ஓகே, நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் புக் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ ஹிக்கடுவை வந்து சேர்ந்துட்டோம். இதான் நாங்கள் இன்றைக்கி தங்க போகிற ப்ராப்பர்ட்டி. நமக்கு ட்ரெயின் வந்துட்டு ஃபுல்லாக ரஷ்யன் லாங்குவேஜ்லேயே போட்டிருக்கேன். நான் சொன்னேன் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ரஷ்யன்ஸ் தான் விரும்பி வருவேணும். செம்மையாக இருக்குது, வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பால்கனி வியூவோட இதுதான் அதிகளவாக ஃபாரினர்ஸ் வந்தால் புக் பண்ண வேணுமா. வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கொள்ளுங்க, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இப்போ இலங்கையில் கொழும்பில் இருக்கிறோம். கொழும்பில் இருந்துட்டு நாங்கள் இன்றைக்கி டவுன் சவுத் போக போகிறோம். அதாவது இந்த காலி ஹிக்கடுவா இந்த பக்கங்கள் எல்லாமே நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். குறிப்பாக வந்து இந்த நேரத்தில் நாங்கள் மோட்டர் பைக்கில் தான் பயணம் செய்யலாம்னு ஜோதிச்சிருந்த நாங்கள். ஆனால் மோட்டர் பைக்கில் நாங்கள் சுற்றி பார்க்குறதா இருந்தால் வந்துட்டு பெரிய பட்ஜெட் போகும். ஏன்னு சொன்னால் ஃபியூவல் எல்லாமே விலையேறிட்டு, பெட்ரோல் எல்லாமே ஒரு கிழமைக்கு நாங்கள் 8 லிட்டர் பெட்ரோல் தான் எடுக்கலாம். ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் ட்ரெயினில் இன்றைக்கி போக போகிறோம். ஸோ இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கிறேன். ஸோ ட்ரெயின் டிக்கெட் வந்துட்டு நான் ஆன்லைனில் புக் பண்ணான். ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறேன்னு சொல்லி இதில் நான் உங்களோட வெப்சைட் போடுறேன். நீங்கள் அதில் போய்ட்டு புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் நாங்கள் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1100 ரூபாய்க்கு கிட்ட வந்தது. ஸோ அடிஷ்னலாக அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸ் எடுப்பினேன். ஸோ வெப்சைட்லேயே நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருக்கு சேர்த்து புக் பண்ணினால் கிட்டத்தட்ட 2200 வந்தது. எந்த வெப்சைட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா seatreservation.railway.gov.lk. ஸோ இதுலேயுமே போட்டிருப்பேன். ஸோ நீங்களுமே எங்கேயாவது பயணம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் முன்கூட்டி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெயினை புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து குறிப்பாக ட்ரெயின் வந்துட்டு கொழும்பிலேருந்து யாழ்ப்பாணம் வரைக்குமே பயண சேவைகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டு, அதே நேரத்தில் இன்றைக்கி வந்துட்டு பெட்டாவில் இருக்கிற கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு திறந்து வச்சுட்டேன். ஸோ அதையுமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டை அப்படியே காட்டலாமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே போய்ட்டு ஃபிசிக்கலாக டிக்கெட் எடுக்கணுமா, எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். முன்னுக்கு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன். நேரம் சரியாக 2:20 2:40க்கு ட்ரெயின் எடுத்துருவினோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆசனவு முன்பதிவு காரியாலயம்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இங்கேயுமே வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். சரி, உள்ளே வந்துட்டு நான் கேட்டேன். இங்கே வந்துட்டு இந்த உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்க உங்களோட ஃபோன் நம்பர் அடுத்த மெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. மெயிலுக்கே வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கலாக டிக்கெட் வரும். ஸோ அதையே காட்டி போகலாம். அதில் QR கோட்டுமே இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உள்ளே வந்துட்டு இதில் புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு டிக்கெட்ஸ் வந்துட்டு இங்கே புக் பண்ணலாம். 2 இடத்துலையுமே டிக்கெட் எடுக்கலாம். 2 இடத்துக்கும் என்ன வித்தியாசம் வந்து கனவேருக்கு என்ன இப்போ வரைக்குமே கேட்குறீங்க. இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து உங்களோட பேரில் இருக்காது. நீங்கள் எழும்பி வேலைக்கு இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா சீட் வந்துட்டு வேறு யாருக்குமே போயிடும். ஆனால் அங்கே வந்துட்டு நீங்கள் முன்பதிவு செஞ்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேரில் சீட் இருக்குது. ஸோ முழு ஜேர்னிக்கு என்ன தூரம் போகிறீங்கன்னா அது பிரயோசனமாக இருக்கும். ஓகே, நாங்கள் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். அந்த டிக்கெட்டை நீங்கள் காட்டினீங்கனாலே உள்ளே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வெயிட் பண்ணுவோம். எந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 கேட்டுட்டு நாங்கள் இதண்டுவோம். மற்றது அந்த சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிக்கொள்ளலாம். குறிப்பிட்ட காசு கட்டிட்டு நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம். நீங்கள் இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு கொழும்புக்கு வாரீங்க, ஒரு நாளில் வந்துட்டு நீங்கள் போகணும்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கர் செட்டப் எல்லாமே இருக்குது. உங்களோட பேக்ஸ் எல்லாமே லொக்கரில் வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரியான வசதிகள் இங்கே இருக்குது. யாருமே பெருசாக பாவிக்கிறது இல்லை. ஓகே, சரியா டைமுக்கு ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கொள்ளுங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை வெளிநாட்டு ஆட்கள் வந்துட்டு ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடணும்னு சொல்லி எல்லாருமே பேக் பேக்கர்ஸ் தான். ஓகே, நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் புக் பண்ணியிருக்கிறோம். அதால் தான் இந்த விலை. நீங்கள் நார்மலாக வந்து இங்கே டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் விலை குறைவாக தானே இருக்கும். பெரிய ட்ரெயின் 36 37 தான் எங்கட 36 37. இந்த 40 லிட்டர் பேக் வந்துட்டு கேபினுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணினவன். ஸோ அந்த பேக் வந்து மேலேயே சரியாக ஃபிட் ஆகும். எங்கே போனாலுமே அது ஈஸியாக இருக்குது. ஸோ என் ரெக்கமெண்டேஷன் அதை எடுத்துக்கொள்ளுங்க. கால் நல்லா லெக் ஸ்பேஸ் இருக்குது.
உங்களுக்கு ஃபுல்லாகவே ஏசி க்ளோஸ் தான். அதிகளவாக ஃபாரின்லேருந்து வந்தாங்கள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரெயினுமே அப்படி எடுத்துட்டினோம். மரைன் டிரைவ் ரோட் சைட்டால் வந்துட்டு ட்ரெயின் போக வலிக்கிட்டுது. கடைசியாக வந்துட்டு நாங்கள் வெள்ளவத்தையில் இருந்துட்டு இந்த சீனிக் வியூவை பார்க்குறதுக்கு வந்துருப்பேன் நான். போயிட்டு காட்டுறேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பீச் சைட்டோடையே அப்படியே ட்ரெயின் போகும். எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நான் கலைக்கிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதோ இல்லையோ தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. ஒரு 4:30 அப்படி இருக்கு நேரம். செம்மையாக இருக்குது. வியூ எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் கொழும்புல இருந்துட்டு ஒரு வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணும்னு யோசிச்சிங்கனாலுமே மறக்காமல் ஒரு ட்ரெயினை புக் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை ஏர்லியாக புக் பண்ணினீங்கன்னா, ஆஃபீஸில் ஒரு லீவு கேட்டுட்டு வந்தீங்கன்னா சனி ஞாயிறு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வேலைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் பைக்கிலே வந்திருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. ஆனால் பைக்கில் பேக்ஸ் எல்லாம் கொண்டு வரையலாது. ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஒரு சின்ன ஸ்டேஷன் ஒன்றில் நிற்கிது, அகங்கலைன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷனில் வந்துட்டு இந்தியாவில் டவுன் சவுத்தில் வந்துட்டு ஆக்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும் இன்ஸ்டாகிராமில். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போய் ரீச் ஆயிடுவோம். ஓகே, நாங்கள் இப்போ ஹிக்கடுவை வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட கொழும்புலேருந்து வெளிக்கிட்டு ஒரு 1.25 மணித்தியாலம் வந்து வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் ட்ரெயின் டிலே ஆகிட்டு அதால் எங்களுக்கு ஒரு 1 மணித்தியாலம் 50 நிமிஷமானது. நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். ட்ரெயின் உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ் அந்தபடியாக பரவாயில்லை. இங்கே பாருங்கள் ஹிக்கடுவை. ஸோ அந்த சைடில் வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக நார்மல் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபேமிலியோட வரணும், இல்லை கப்புள்ஸாக வாரீங்கன்னா கூட நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி நார்மலாக ரிசர்வ் பண்ணி உங்களுக்குண்டே சீட் இருக்குது. ஆனால் 2 ஹவர்ஸில் வர்றதால பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி வேணாலுமே நீங்கள் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதில் இருந்துட்டு இப்போ நாங்கள் தங்க வேண்டிய ஹோட்டலுக்கு எப்படி போகலாம்னு சொல்கிறது பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு உங்களுக்கு கதைக்கிறேன். நாளைக்கு ஃபுல்லாக இந்த இடங்களை தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் இருந்து கிட்டத்தட்ட 1.4 கிலோமீட்டர் காட்டுது. அப்போ நாங்கள் இதிலேருந்து அப்படியே நடந்து போகலாம்னு சொல்லி போகிறோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வந்த ஆக்களில் அதிகமான ஆக்கள் வந்துட்டு காலிக்கு தான் போயினோம். கொஞ்சம் ஆக்கள் தான் வந்துட்டு இந்த மிரிசாவில் இறங்கினவ. ஸோ இதுக்கு இங்கால ஃபுல்லாகவே வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு காவாசி பேர் லோக்கல் ஆக்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்டையுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பாருங்கள் ஃபுல்லாக டூரிஸ்ட் தான். இந்த பக்கம் ஃபுல்லாகவே பீச் தான். இன்னொரு கொஞ்சம் தூரத்தில் போனோன்னா நாங்கள் இந்த முக்கியமான ஸ்பாட்டே வரும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடங்களில் ஹாஸ்டல்ஸ் இல்லாட்டி ஹோட்டல்ஸை புக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அக்சசிபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே டூரிஸ்ட்டுக்கான எல்லா விஷயங்களுமே செய்து வச்சுருக்கிறோம். அந்த இடத்துல ஹிக்கடுவில் இருக்கிற அந்த பீச்சில் ஆமைகளோட ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு வந்துட்டு ஆமை எல்லாமே சைட்டுக்கு கடற்கரை சைட்டுக்கு வரும். அந்த இடத்துல நீங்கள் தீவனம் வாங்கி போட்டுட்டு அந்த ஆமையோடைய நீந்தி அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி கூட இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த இடங்களில் வந்தீங்கன்னா. ஸோ நாளைக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். இன்றைக்கி லேட் ஆகிட்டு அதால் ஸ்டே பண்ணுற இடத்த போவோம். இங்கே பாருங்கள் ஃபேமிலியாகவே வந்திருக்கணும் ஃபாரினர்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டைவிங் சென்டர்ஸ், கஃபே, அடுத்த ஃபாரினர்ஸுக்கு இந்த பார்ட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்து செய்து வச்சுருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் பேக் பேக்கிங் செஞ்சு வாரீங்கன்னா இந்த பகுதிகளில் சாப்பிடாம வெளியில் அவுட்டரில் போயிட்டு லோக்கல் சாக்கள் இருக்கிற இடங்களில் போய் சாப்பிட்டுட்டு இந்த இடங்களில் சுற்றி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது பாருங்க, இதுதான் அந்த ஸ்பாட். ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு இங்கே வருவோம், வந்துட்டு எப்படி இருக்குன்றதுமே பார்ப்போம். கேதையே अरे
தேங்க்யூ. தேங்க்யூ. கடைசியாக நாங்கள் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி இங்கே தான் நிற்க போகிறோம். இது வந்துட்டு பீச்சில் இப்போ நான் காட்டின முக்கியமான ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. நடந்து கூட நீங்கள் வரலாம். ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர் காட்டினது. அதில் கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து வந்துட்டு இங்கே பிக்மியே போட்டோம். பிக்மி, ஊபர் இங்கே 2 இடத்தையுமே வேலை செய்யுது. உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆக்கள் பெருசாக இல்லை. ஏண்டா எல்லா டூரிஸ்ட்டுமே நல்லா சவுத்துக்கு தான் போயிடும், இல்லைண்டா ஹில்ஸ் கண்ட்ரிக்கு போயிடும். பயங்கர வெக்கையாக இருக்கிறதால இங்கே வந்துட்டு குறைவாக தான் இருக்குது ஆக்கள். ஸோ இதான் நாங்கள் இன்றைக்கி தங்க போகிற ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள். வெல்கம் ட்ரிங்க்குமே தந்தவை நல்லா இருக்குது. மற்றது இன்னொரு விஷயம் நான் கேட்டேன்னா, ஏன் நீங்கள் கணக்கு பேர் இல்லையான்னு சொல்லி இப்போ சொன்ன விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்துட்டு க்ரைசிஸ் நடக்கிறதால கணக்கு பேர் வரைய முடியாமல் போயிட்டுன்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருந்த மாதிரி சொன்னதை. இல்லைன்னு சொன்னால் இப்போ சீசன் டைம் இந்த பக்கங்களுக்கு நான் அடிக்கடி வாரதால் என்னோட ஆக்கள் குறைவாக இருக்குன்னு சொல்லி நானும் கேட்டேன். அப்போ தான் அவர் இந்த விஷயத்த சொன்னவர். கணபேருண்ட இந்தியாவில் பக்கத்தில் இருக்கிற இன்கம் எல்லாமே இல்லாமல் போயிட்டு, குறிப்பாக வந்து இலங்கையின் இன்கமுமே குறைஞ்சிட்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சால் கணபேர் இந்த சைடுகளுக்கெல்லாம் வருவினும். குறிப்பாக வந்து இந்த ஹிக்கடோ வந்து ரஷ்யன்ஸ் தான் அதிகளவாக வருவினும். ரஷ்யன்ஸ் கண்டே இந்த ஹிக்கடோ எழுதி வச்சேன்னு தான் சொல்லலாம். மற்ற டவுன் சவுத்தில் மற்ற பகுதிகளுக்கெல்லாம் பொதுவாக வந்து யூரோப்பியன்ஸ் எல்லாருமே வருவினும். ஸோ இந்த ஹிக்கடோவை அதிகளவாக ரஷ்யன்ஸ் விரும்பி வார இடம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அப்படியே மேலே போய் ரூமையுமே காட்டுறேன். ஒரு ஹாஸ்டல் வைப்பே இருக்கீங்க பாருங்கள். எனக்கு யோகா கிளாஸ் எல்லாமே இந்த பகுதிகளில் வந்து செய்வேன். அதுவும் குறிப்பாக வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்கே டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு இந்த மாதிரி யோகா கிளாஸ் எல்லாமே செய்யணும். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக ரஷ்யன் லாங்குவேஜ்லேயே போட்டிருக்கேன். நான் சொன்னேன் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ரஷ்யன்ஸ் தான் விரும்பி வருவேணும். அடுத்து சர்ஃபிங் கிளாஸ் இதெல்லாமே நடக்குது. சர்ஃபிங்குக்கு எப்பயுமே வெலிகமை தான். வெலிகமை அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ கிரிக்கெட்டி அந்த சைட் எல்லாமே புதுசாக இப்போ எமர்ஜ் ஆகியிருக்கு. நல்லா இருக்குது இந்த இடம். ஓகே, அப்படியே ரூமை உங்களுக்கு காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்ல ஒரு பால்கனி வியூவோட. இதுதான் அதிகளவாக ஃபாரினர்ஸ் வந்தால் புக் பண்ண வேணுமா, அதால் எங்களுக்கு இதே வந்து அப்கிரேட் பண்ணி தந்திருக்கணும். வெளியில் ஒரு பால்கனி வியூவுமே இருக்குது. ஸோ கணவர் வந்துட்டு இப்படியான இடங்களை தான் காட்ட சொல்கிறீங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு இவ்வளோ காலமும் பேக் பேக்கிங் தான் செய்கிறாங்க. உங்களுக்காக தான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே புக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவதுன்னு சொல்லிக்கொள்ளுங்கள். ஸோ அது வந்து இந்த வீடியோ கணவர் போய் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ண. ஸோ அந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்கள். நல்லா இருக்குது இந்த இடம். குறிப்பாக வாஷ்ரூமையுமே காட்டுறேன். உள்ளுக்கு ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த கபர்ட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ மிரருமே இருக்குது. குறிப்பாக வாஷ்ரூமை எதிர்பார்ப்பீங்க. வாஷ்ரூமுமே நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், சீ டர்ட்டில்ஸ், கடல் ஆமைகள். ஸோ இந்த இக்கடவைக்கு இதுதான் ஃபேமஸ்ஸு. அதை வந்துட்டு இங்கே ஷவர் பண்ணுற இந்த இடத்துல சின்னனா ஓல் ஆர்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கணும். நீட்டாக இருக்குது. ஓகே, சின்னனா ஒரு டேபிள் தந்திருக்கிறேன். இருந்து வேலை செய்யலாம். சூப்பராக இருக்குது. இங்கே இருந்து அப்படியே பால்கனி வியூ நாளை காலமே சூப்பராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்னனா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று தந்திருக்கிறேன். ஒரு சின்ன லொக்கருமே கீழே இருக்குது. இதுக்குள்ள லொக்கர் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால வளமே தர மாதிரி ஒரு கபர்டான நல்லா இருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்க இந்த இடங்கள் எல்லாமே அப்படியே சுற்றி பார்ப்போம் அடுத்தடுத்ததாக. இப்போ வந்துட்டு இலங்கையில் புதுசாக 2-3 புது இடங்கள் எல்லாமே டவுன் சவுத்தில் வந்திருக்கு. அந்த இடங்களுக்கு எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்ததாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே வீடியோ பதிவிட்டு உங்களுக்கு போட்டு கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தொடர்ச்சியாக புது புது இடங்கள் எல்லாமே காட்டுறேன். அடுத்த முறை நீங்கள் ஸ்ரீலங்கா ட்ரிப் வரையில் இப்படியான புது புது இடங்களை தேடி நீங்கள் சுற்றி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.